my nature job பார்த்தீங்கன்னா I have to go for events and I have to attend meetings இதெல்லாம் நிறைய இருக்கும் என்னால ஸ்கிப் பண்ண முடியாது எதுவுமே. But I figure out if you talk to your superior, try talk to them. நம்ம ட்ரை பண்ணாம எதுவும் தெரியாது. ஆமாம். How was public perception? இப்போ நீங்கள் பப்ளிக் பிளேஸில் you have to doன்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் perception வந்து how was it? Was it positive or it wasn't a very welcoming? So நான் both ரெண்டு சிச்சுவேஷனையும் என்கவுண்டர் பண்ணேன். First thing is free from disease, especially women. நமக்கு இன்னொன்று வந்து நம்மளோட யூட்ரஸ் வந்து நம்ம breastfeeding பண்ணிகிட்டே இருந்தோம்னா it will be என்ன சொல்லுவாங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். back to normal shape வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். Okay. There is a term that breastfeeding is a painless journey. Is it true? ஓகே, என்ன கேட்டிங்கன்னா என்னோட ஜேர்னி இட் வாஸ் பெயின்லெஸ். ஓகே, பிகினிங் இஸ் வாஸ் ஸ்லைட்லி அந்த பெயின் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பிகாஸ் ஐ எம் நாட் ஸோ ஃபெமிலியர் வித் வாட் வி கால் போஸ்டர் அண்ட் பேபியோட பொசிஷன். ஐ எம் நாட் ஸோ ஃபெமிலியர். அதனால நான் கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது, பெயினாக இருக்குது. அதை பிகாஸ் once you are not clearing your breast will engorged. Yes. வீங்கிரும். அதுல நிறைய symptoms எல்லாம் இருக்குல. சில பேருக்கு ஃபீவர் வந்துரும். சில பேர்னால வந்து அவங்க ஏதோ செய்ய முடியாது. They feel like sore nipples. Yeah, so it's very painful. Feed பண்ண முடியாது பேபியை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு பேபிக்கு வந்து ஒழுங்காக பேபியும் சக் பண்ண தெரியலனா யூ வில் பி இன் அ வெரி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு தருணத்தில் தான் இருப்பீங்க. But once you know the methods, your posture and என்ன சொல்லுவாங்க அந்த சப்ளை டிமாண்டில் நம்ம சொன்னல இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருந்தீங்கன்னா இது ஒரு பெயின்லெஸ் ஜேர்னி தான் நான் சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் யூ ஹேவ் டு பி, அதுதான் நான் சொல்கிறேன், யூ ஹேவ் டு பி கிளியர். பிகாஸ் இட்ஸ் அ லாட் ஆஃப் தியோரி இன்வால்வ். ஓகே, அந்த பிரஸ்ட் ஃபீடிங்கில் வந்து ஒன்ஸ் யூ ஆர் வெரி கிளியர் வித் ஆல் த தியோரிஸ், அந்த ப்ராக்டிக்கலாக இருக்கக்குள்ளார யூ வில் மேக் சம் கரெக்ஷன். Along the way you will adjust yourself, then you will be okay. You feel like it's painless. And the first 1.5 year கொஞ்சம் டஃபா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பிகாஸ் பேபி ஸ்டில் ரொம்ப கேட்டுட்டு தான் இருப்பாங்க, பால் நம்மக்கிட்ட வந்துட்டு தான் இருப்பாங்க, கேட்டுட்டு தான் இருப்பாங்க, நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். பட் ஒன்ஸ் தே நியரிங் டு 2 years old அந்த ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிட்டு வரும். பிகாஸ் தே ஆர் ஸ்டார்டிங் டு டேக் சாலிட் நல்லா ரெகுலரான நேச்சுரல் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு தம்மி ஃபுல்லாக இருக்கும். பால் வந்து என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா பாப்பா வெறும் நைட் தான் குடிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, பிகாஸ் ஐ யூஸ் டு லேச்சர் ஒய் ஸ்லீப்பிங். ஓகே, ஸோ அவங்க அதனால வந்து அது ஒரு ஹேபிட்டாக ஆயிடுச்சு. ஸோ நோ மேட்டர் வாட் நான் நைட் எங்கேயும் போகவே முடியாது. ஸோ நைட் என் கூட தான் தூங்குவாங்க அவங்க. One thing I found out that அந்த நைட் என் கூட அவங்க breastfeed பண்ணி தூங்கும் போது வந்து the brain is stimulates. ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அந்த பாண்டிங் வந்து. ஓகே, ஸோ யூ ஃபீல் ஆல் திஸ். உங்களுக்கு தோணாது ஐயோ நிப்பாட்ட சொல்லலாமா அப்படி தோணாது ஆக்சுவலி. ஓகே, ஸோ நான் படிச்சிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் நீ வந்து இன்னமும் படுத்துட்டு கொடுத்துட்டு இருக்க, அது உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு. பட் ஐ டென்ட் see in that way. I see it in a very different way. Yeah, I see it in a different way whereby it's making my bonding with my daughter more stronger. The bonding வந்து ரொம்ப சாலிடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். தென் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ லைக் இட். இப்போ ஷீஸ் இவ்வளோ நாள் இங்கே கொடுக்க போகிறீங்க, அது ஒரு ஃபேஸ் தான், அதுக்கப்புறம் பிரஸ்ட் மில்க் கொடுக்க முடியாது, அவ்வளோதான். அம்மனும் லைஃப் லாங் 10 வயசு அதுக்குள்ள கொடுக்க போகிறது கிடையாது. ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் டு மை செல்ஃப், இவ்வளோ நாள் கொடுக்க போகிறேன், இவ்வளோ நாள் தானே, கொஞ்ச நாள் தானே, குடிக்கிட்டோம். அது குடிக்கிறதுல என்ன வந்து நம்ம அதுக்கு தானே கடவுள் நமக்கு, நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம அந்த ஜேர்னியில் போயிருக்கோம். இஃப் யூ நோ எவ்ரி திங் இன் அ பெட்டர் வே, இஃப் யூ கிளியர் ஆன் த மெத்தட்ஸ் அண்ட் ஆல்சோ வாட் வி கால் த பாலோட பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி பெயின்லெஸ். ஒன்றுமே தெரியாமல் லைக் ஆஃப் அண்ட் ஆஃபாக படிச்சுட்டு தென் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு not knowing the postures and you are not latching in a correct way. For example, ஒரு ரைட் சைட் பிரஸ்ட்ல நீங்க லேட்ச் பண்றீங்கன்னா நீங்க டக்குன்னு லெஃப்ட் சைடுக்கு மாத்தக்கூடாது. you have to let your breast empty. Okay, then only you have to move to another side. So சில பேர் பார்ப்பீங்க இங்கிட்டு பண்ணிட்டு இங்கிட்டு பண்ணுவாங்க. So you cannot do that. Okay, so அந்த மாதிரி poor knowledgeல நம்ம செஞ்சோம்னா அந்த பெயினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நினைப்பீங்க ஐயோ நான் இப்போ தானே இங்கிட்டு கொடுத்தேன், எங்கள் பால் இருக்காது இப்போ, அப்படி இல்லை.
ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபேட் உள்ள மில்க் வராது, எப்போதுமே தண்ணி பால் தான் வரும். அதுலேயும் சில பேர் இந்த தண்ணி பாலை பார்த்துட்டு சம்டைம் நம்ம பம்ப் பண்ணுவோம்ல, தண்ணியாக வரும், இவன் பாலில் சத்து இல்லை போல, இதனா தண்ணியாக இருக்கு, நீ பாலை கொடுக்காத, பெரியவங்க சொல்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இல்லவே இல்லை. இட்ஸ் a method. Okay. So when you first pump, it always will be liquid தான் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். சோ அது என்ன செய்யுது? இல்ல நீங்க பம்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, சோ அப்ப அந்த திக்கு பால் வர okay so it will dilute. Yeah, it will dilute, then you will get a full composition of the milk உங்களுக்கு கிடைச்சிரும். Okay, so you need to know அந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும். சோ அந்த மெத்தட் கரெக்டா தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா you will be happy. அந்த அவுட்கம் பார்க்கும்போது ஓகே என் பால் நல்ல கலரா நல்ல திக்கா தான் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப நீங்க ஒழுங்கா அதை புரிஞ்சிக்காம செஞ்சீங்கன்னா இட் வில் பி பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், உங்களுக்கு ஹாப்பியாக இருக்காது, டீமோட்டிவேட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த ஜேர்னியை வந்து நீங்கள் லாங்காக கொண்டு போக மாட்டீங்க. there will be a pause like at least minimum of 6 months. Once they start solid, we may stop because of so because you are not satisfied with, you are not seeing the outcome. That's why I say if you are not seeing the outcome, it's because you need to find out the reason why na outcome பார்க்கல. because breastfeeding ன்றது ஒரு நேச்சரான ப்ராசஸ், அது வந்து மேன் மேட் பண்ணது கிடையாது. அப்போ ஒரு நேச்சர் ப்ராசஸ்ல கண்டிப்பா எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்கும், நம்ம தான் அதை சரிப்படுத்தணும். இங்கே நம்ம கிட்ட தான் அந்த மிஸ்டேக் இருக்கணும். இப்போ மேன் மேட்டோட திங்காக இருந்தால் நம்ம மிஸ்டேக்கை இது பண்ணிக்கலாம், நமக்கு தெரியும். ஆனால் நேச்சர் ப்ராசஸை நீங்கள் ஏமாற்றவே முடியாது, அதில் ஷார்ட்கட்டே இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அங்கே no shortcut to the natural process, but we just have to learn how to utilize and use that. நீங்கள் கரெக்டாக நேவிகேட் பண்ணி போனீங்கன்னா you will be there, you will be very happy. after அந்த 2 years ஜேர்னி முடிஞ்சோன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, because you are seeing the product with you. அவங்க உங்கள் கூடயே தான் வளர்றாங்க, அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதை வேற என்ன வேணும்? and I can see so much of satisfaction, like okay avlo neenga hard work பண்ணிருக்கீங்க, but I'm sure it comes with a lot of challenges like we said. உங்களோட breastfeeding journey le what are the biggest challenges that you faced and அதை நீங்க எப்படி navigate பண்ணீங்க? Okay, challenges பார்க்கும்போது actually நிறைய aspectல challenges வந்துச்சு. especially I'm not a homemaker. Okay நாங்கள் வந்து independent parents. Okay நானும் ஹஸ்பண்ட் வந்து because independent parents now we are not hiring any maid, or we are not like end to end you both do everything. Okay so if really both of us like having a same shift, ஒரே ஷிஃப்டாக இருந்தால் தான் we will send to our parents house, my mom will take care of her, but otherwise வந்து both of us. so இந்த மாதிரி இருக்கக்குள்ளார வந்து வேலைக்கு போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் actually, because you need to pump within the time. because நான் வந்து அந்த 3 months மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கும்போது முழுக்க வந்து நான் பம்ப் பண்ணது வந்து டுவர்ட்ஸ் த எண்டிங் ஆஃப் மை மெட்டர்னிட்டி லீவ்ல தான் நான் பம்ப் பண்ண ஆரம்பிச்சேன், to understand how actually it works. And I didn't start pumping early stage na pump பண்ணல, direct latch தான் பண்ணிட்டே இருந்தேன். I was so comfortable with it. by the month of second monthல ரொம்ப comfortable ஆயிட்டேன். I have no worry about carrying anything, I only carry my body. so என் செல்ஃப் இருந்தால் போதும். என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது நமக்கு, நம்ம ரொம்ப ஜாமா எடுத்துகிட்டு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா யூ ஹேவ் டு திங்க், ஒரு ஹாட் வாட்டர் பாட்டில் அந்த வார்மர் அது ஒன்று எடுத்துகிட்டு போகணும், மில்க் பாட்டில் sort of like saved a lot of cost with breastfeeding. yes definitely, can say that. so அந்த மாதிரி இருக்கக்குள்ளார வேலைக்கு போகணுன்னே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. because பம்ப் பண்ணணும், because I involved in என்னோட ஜாப் பார்த்தீங்கன்னா மை நேச்சர் ஜாப் பார்த்தீங்கன்னா I have to go for events and I have to attend meetings, இதெல்லாம் நிறைய இருக்கும், என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது எதுவுமே. but I figure out if you talk to your superior, talk to them. நம்ம ட்ரை பண்ணாமல் எதுவும் தெரியாது. so I did told my superior that I'm a full exclusive breastfeeding mother, so they do respect me, then they give me the privilege. so எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூமெல்லாம் இருந்துச்சு. பட் அந்த டிஃபிகல்ட்டி சேலஞ்சஸ் எங்கே ஃபீல் பண்ணுவோம்னா வேலையா breastfeeding வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. how frequent எத்தனை ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் போய் பம்ப் பண்ணணும்? ஸோ இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேஷ் பண்ணும்போது லைக் every 2 hours 3 hours அவங்க எடுத்துக்குவாங்க, பால் வேணும்னு சொல்லுவாங்க, நம்ம கொடுத்துருவோம். பட் ஆஃபீஸ் போகும்போது if let's say if I'm not pumping every 3 hours அந்த ப்ரொடக்ஷன் குறையும். so you have to make it like the child is asking you milk and you have to pump according to the direct latching. match பண்ணனும். but I couldn't do that, என்னால முடியல. so I was like a bit you stress ஆனிச்சு தான் லைட்டா, because
ஐயோ ப்ரொடக்ஷன் இல்லைன்னா எப்படி, நான் வேலைக்கு வந்துட்டேன்னா அவங்களுக்கு யார் பால் எப்படி கொடுக்கறது அப்படின்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு எனக்குள்ள. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இஸ் தி ஒர்க் in the schedule itself. Okay, so அந்த work scheduleக்கும் இந்த breast milk pump பண்றதுக்கும் டைம் கரெக்டா வரல, எல்லாம் பண்ண முடியல. பட் I try to like okay என்ன பண்ணுவோம், okay 2 hours once என்னால பண்ண முடியாது பரவாயில்ல, I go for 3 hours once, எப்படியாவது ட்ரை பண்ணிடுவோம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். Then back to normal. வந்துருச்சு. early stages எப்போதுமே அந்த challenges இருக்கும். Then second challenges நீங்க பாத்தீங்கன்னா when I travel, because I used to travel like about drive பண்ணிட்டு போனேன்னா sometime கேரளிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு like 2 hours ஜாம்லேயே போயிடும். Yes, traffic. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த வயர்லெஸ் பம் ஃப்ரீ பம் அதெல்லாம் வந்து அப்போ தான் லைட்டாக வர ஆரம்பிச்சு. பட் ஐ ஆல்ரெடி பாட் த வயர்ட் பம் ஐ ஆல்ரெடி பாட். ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த 2 hours 3 hours சம்டைம் 3.5 hours கூட ஆகும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. நமக்கு அந்த பெயின் வர ஆரம்பிச்சிடும் பிகாஸ் ஐ டிடன்ட் பம்ப் ஒர்க். சம்டைம் வந்து அந்த லாஸ்ட் 2 hours கிளம்புற முன்னுக்கு நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஆனா அந்த 2 hours plus இந்த 2 hours plus பண்ணும்போது இட்ஸ் ஆல்ரெடி 4 hours. You have missed you will miss the அந்த டைமிங் மிஸ் பண்ணிடுவீங்க. But by the time you reach home you will be very overwhelmed. அந்த ஒரு பாடி ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி நேவிகேட் பண்றது எத்தனை நாள். சம்டைம் வீக்கெண்ட் நீங்க வேலைக்கு போற வேண்டிய சூழ்நிலை ஆச்சுன்னா யூ பி வெரி வீக்கெண்டுமா ஆல்ரெடி இட்ஸ் 5 days இது நடக்குது. தென் அந்த மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் ஐ மேனேஜ்டு. எப்படின்னா அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. ஓகே சரி இன்னைக்கு என்னால் இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஐ வில் என்ஷூர் தட் அந்த ஃப்ரிட்ஜில் எப்போதும் ஒரு டேன் ஒரு பேக்கெட் இருக்கணும், இல்லைன்னா நிம்மதி இருக்காது. And you did that for more than 2 years. Yeah, so we like very happy. So every time அந்த ஸ்டாக் இருக்கான்னு ஹஸ்பண்டும் செக் பண்ணிக்கோங்க, ஸ்டாக் இருக்கா. இன்னொன்று ஹஸ்பண்ட் வந்து லைக் he always will be like check on the stock எல்லாம் கரெக்டாக இருக்கா. யோ so check for me. Sometimes நானும் மறந்துடுவேன். So sometimes we will write the dates and we will keep it. So அந்த ஒரு வேலை இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி, அது நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். பட் யூ கேன் மேக் இட் பை அட்ஜஸ்டிங் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் மேபி உங்களோட ஒர்க் ஷெட்யூல் பார்த்துட்டு யூ கேன் டாக் டு யுவர் superior. Yes, talk to your teammates and say that. Then when you go out, எஸ்பெஷலி மால்க்கு இந்த மாதிரிலாம் போகணும் நமக்கு ஆசை இருக்கும் தான். பிகாஸ் வி யூஸ் டு பி லைக் சோஷியலாக பழகிட்டோம். திடீர்னு பேபி வந்தோன்னே நம்ம வீட்டிலே இருக்க முடியாதுல்ல. நம்ம வெளியே போகும்போது நமக்கு அந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற அந்த ஒரு கன்வீனியன்ஸ் இல்லாத போது ஃபெசிலிட்டிஸ் சில மால்ஸ் சில இடத்துலலாம் இருக்கும். பட் வென் யூ வாண்ட் டு கோ டு சம் ஓப்பன் பிளேசஸ், பப்ளிக் பிளேசஸ் அந்த மாதிரி இருக்கக்குள்ளார கொஞ்சம் சேலஞ்சிங். பிகாஸ் என் டாட்டர் கதை எப்படின்னா when I'm not around she is okay to bottle feed. அது கூட பாட்டில் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பெருசான கப்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, so she would not really into bottle but she try to use the cup, baby cup. அது பாய்ப்பாங்க. பட் otherwise நாங்க ஃபிசிக்கலா இருக்கக்குள்ளார she always want direct latch. ஓகே, so இந்த மாதிரி வெளியே ஈவெண்ட்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போதெல்லாம் நம்ம லேஷ் பண்ணுவோம். பட் people surrounding you feel like அந்த ஒரு மைண்ட் செட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். How was public's perception? இப்போ நீங்கள் பப்ளிக் பிளேஸில் யூ ஹாவ் டு டூன்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் பெர்செப்ஷன் வந்து how was it? Was it positive or it wasn't a very welcoming? So நான் போத் ரெண்டு சிச்சுவேஷனையும் என்கவுண்டர் பண்ணேன். பாசிட்டிவ் பார்க்கக்குள்ளார வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் கிவ் மீ த ஸ்பேஸ், எனக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஓகே தினேஷ் நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்களா, நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள், வி வில் நம்ம அப்புறம் சாப்பிட்லாம். ஓகே எனக்கு போது அந்த ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நான் வெளியில் போய் பப்ளிக்கில் பால் கொடுக்கக்குள்ளார ஏன் இங்கே வந்து தான் அப்படியெல்லாம் பால் கொடுக்கணுமா அப்படியும் பேசினவங்களும் இருக்காங்க. உங்கள் மின்னிக்கே பேசினவங்களும் இருக்காங்க. ஸோ ஈவன் சம்டைம் என் ஹஸ்பண்ட் வந்து மறைச்சிட்டு இருப்பாரு, ஐ வில் வேர் மை நர்சிங் கவர் எல்லாமே இருந்து தான் செய்வோம். பட் பீப்புள் ஸ்டில் நாட் அக்செப்டிங் தட். ஓகே, நம்ம பால் கொடுக்கறது ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோம், அது வந்து ஒரு செக்ஷுவலிட்டியோட மைண்ட் செட்ல பார்க்குறாங்கன்னா நமக்கு தெரியாது அது என்ன சொல்றதுன்னு. பீப்புள் ஆர் ஸ்டில் திங்கிங் தட் ஏன் வேற இடமே இல்லையா உங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு, இங்கே தான் வந்து பால் கொடுக்கணுமா. ஈவன் நம்மளோட பெண்களே அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருந்திருக்கேன். பட் நான் ஆல்வேஸ் மை ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒன்றும் சொல்லுவாங்க,
never think about other people. Yes. அவங்களோட தாட் பற்றி யோசிக்காத. நம்மளை பற்றி மட்டும் பாரு. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன கோ த்ரூ பண்ணுறோம், நம்ம 2 பேருக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அதை அனுபவிக்கிறது நம்ம தான். இந்த எண்ட் ஆஃப் த டே as long நம்ம பேபி ஹெல்த்தியாக இருந்தால் நமக்கு போதும். ஸோ சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்மளை எல்லாரும் வந்து இந்த ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் நமக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க எப்போதுமே இந்த ஜேர்னியில். அங்கே there will be someone who really want to critic on us. நீ மட்டும் இவ்வளோ நாள் பால் கொடுத்து என்னத்தை சாதிக்க போகிற, ஓகே, இப்படியெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. Wow. So this is the very unheard and unseen aspects of motherhood. ஏன்னா breast feeding வந்தால் சில நேரம் அது ஒரு டேபுவான சப்ஜெக்ட் ஆயிடுது. And I think we now in this current situation a lot of people are making positive changes. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, நான் அந்த lactation conference போகும்போது men's was so supportive of the conference. நான் பார்க்க அவர் சீனியர் டாக்டர் ஆக்சுவலி. ஸோ அவர் தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஹீ இன்வைட் த கன்சல்டன்ஸ் ஹூ நாட் பார்ட் ஆஃப் இட். அவர் வந்து இன்வைட் பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியாக்கி. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்கும் போதோ வி கான் அவாய்ட் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ ஐ ட்ரூலி வாண்ட் டு சே திஸ் தட் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ப்ளே குட் ரோல் இன் அவர் சொசைட்டி. பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து ஒரு டேபுவாக பார்க்காதீங்க. ஒரு அம்மா வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க, அது எங்கே வேணாலும் அந்த குழந்தை பசின்னு கேட்கும் போது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அண்ட் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் இட் கம்ஸ் வித் பிளட் அண்ட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். அது வந்து சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. எடுத்தோம் கொடுத்தோம் அப்படி இல்லை. அவங்க எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, இந்த ஒரு பாட்காஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் ஸ்டார்ட் என்கரேஜிங் மதர்ஸ். அவங்களுக்கு நீங்கள் வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இல்லைனாலும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஐம் சூன் டு பி அ மாம் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு ஹியர் திஸ். இவ்வளோ சேலஞ்சஸ் தாண்டியும் நீங்கள் இத்தனை வருஷம் வந்து யூ ஆர் ஸோ டிட்டர்மின்ட். நான் குழந்தைக்கு வந்து என்ன நடந்தாலும் நான் பிரெஸ்ட் ஃபீட் தான் பிரெஸ்ட் மில்க் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. உங்களோட இந்த ஜேர்னியில் இந்த சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு? யாருங்களாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா? நான் இவ்வளோ தூரம் பேசுனது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மை ஹஸ்பண்ட் வாஸ் த பேக் போன் ஃபார் மீ. த்ரூ அவுட் என்னோட ஜேர்னியில் அவர் யூஸ் டு டூ நைட் ஷிஃப்ட். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து நைட் ஷிஃப்ட் செய்வார். ஸோ இப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு மார்னிங் வந்து நான் வேலைக்கு போகணும். காலையிலே நான் ஆஃபீஸ் போகணுன்னா ஹீ வில்லிங் டு டிரைவ். அவர் ட்ராப் பண்ணிட்டு தான் வருவார். நான் கேட்பேன், பரவாயில்ல நீங்கள் தூங்குங்க, ஐ வில் டிரைவ் மை செல்ஃப், நான் போயிடுறேன். இல்லை அந்த ஒரு 40 மினிட்ஸ்லையாவது பிள்ளை பால் குடிக்கும், பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படி தான் சொல்லுவார். ஸோ ஈ லைக் all out. ஸோ அப்போ தான் டயர்டாக வருவாங்க. ஈ லைக் ஓகே கம் வி டிரைவ் டுகெதர், நீ பால் கொடுத்துட்டு வா, நான் பாப்பாவை நான் வரும்போது நான் கூப்பிட்டு வந்து திரும்பி வந்து நானே ஒன்று ஏற்றிட்டு வரேன். பிகாஸ் ஹி நோஸ் தட் அந்த டிராஃபிக்கில் நம்ம மாட்டணுமா, அங்கே ஒரு 2 hours போயிடும் வரக்குள்ளார. ஸோ நீ ஏன் அந்த 2 hours நீ கஷ்டப்பட போகிற? ஸோ பெட்டர் யூ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு வா. அட்லீஸ்ட் அந்த பாண்டிங்கும் இன்னும் ஸ்ட்ராங்காகும். ஷீ கெட்ஸ் ஸ்டிமுலேட்டட் அண்ட் ஷீ கெட்ஸ் அ குட் ஃபுட் த்ரூ யூ. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவ் சொல்லுவேன். ஸோ ப்ரெக்னென்சி அப்பயும் வந்து நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்போ பேபி பிறந்த பிறகும் நான் பால் கொடுக்குறேன் இதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகும் ஹீ லைக் கண்டினியூ லைக் லேக் மசாஜ் பண்ணுறதும் சரி. நமக்கு ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்கும் ஆக்சுவலி, ஷோல்டர் பெயினாக இருக்கும்ல. Then also he always will figure out how to fix everything. So will get me the nursing pillow. Then நான் கொஞ்சம் ஆரம்பத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா I don't know whether we got nursing cover, இதெல்லாம் எனக்கு தெரியாது. So he like ஓய் nursing coverலாம் இருக்குது, nursing coverலாம் வாங்குவோம். He also finding the solution. என்ன செய்யலாம் இத நேவிகேட் பண்றதுக்கு, நான் எப்படி கம்ஃபர்ட்டபிளா கன்வீனியன்ட்டா இந்த ஜர்னியை நான் எடுத்துட்டு போவோம் சொல்லிட்டு he like finding the solution for me. Both of you are like a team needing together. So அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சேர் கரெக்டான பின்னாடி மெத்தையெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. அந்த சின்ன குஷன் மெத்தையெல்லாம் பின்னாடி எடுத்து வச்சுட்டு ஓகே நீ இதில் உட்காந்து கூடு. ஏன்னா நைட்லாம் சம்டைம் பால் கேட்பாங்க. பிகினிங் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக குடிப்பாங்க. நமக்கு உட்காரும் போது நல்ல போஸ்டர்னா அதுவும் நமக்கு பெயினாக இருக்கும். ஏன்னா எஸ்பெஷலி நீங்கள் சொன்னீங்க லைக் 7 minutes once she was asking for milk. So he was like எல்லாமே கரெக்டாக இருக்கா, எனக்கு ப்ராப்பராக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிக்குவாங்க. ஃபுட் எஸ்பெஷலி
யூ ஆல்வேஸ் என்ஷூர் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். காலையில் இந்த வெஞ்சியெல்லாம் போட்டு அப்புறம் இந்த சைனீஸ் அந்த டேட்ஸ் ஜூஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அவிச்சு ஈவன் மாம் வீட்டில் இருக்கும்போது அம்மாவும் அதெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. இங்கே தனியாக நாங்கள் இருக்கக்குள்ளார இவரும் எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. எனக்கு கரெக்டாக ஃப்ளாக்ஸில் ஊற்றி எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ சப்போர்ட் இந்த மாதிரி கொடுக்கக்குள்ளார யூ ஃபைண்ட் இட் லைக் ஓகே தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் அலாங் திஸ் ஜேர்னி வித் யூ. யூ ஆர் நாட் alone. You will get the kind of feeling. You have a partner to support you and uplift you in like நீங்க அப்படியே தோண்டு போகும்போது டயர்டா இருக்கும்போது he is there to back you up and like to ensure you are taken care of. இவ்வளோ செஞ்சு இட்ஸ் வெரி ரேர் குவாலிட்டி. அண்ட் வாட் இன்ஸ்பயர்ட் ஹிம் டு பி ஸோ சப்போர்ட்டிவ்? ஹவு ஹேஸ் ஹீ ஹேஸ் அண்டர்ஸ்டாண்ட் யோர் பெயின்? அது எப்படி அவருக்கு வந்து? மேபி ஸோ பிகாஸ் ஹீ பார்ன் வித் சிஸ்டர்ஸ், மேபி அது ஒரு ரீசனாக. பிகாஸ் அவங்க சிஸ்டர்ஸ்க்கும் அவங்களுக்கும் லைக் ஏஜ் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 7-6 years கேப் இருக்குது. ஸோ when the sisters all delivered baby he knew அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ எஸ்பெஷலி அவங்களோட என்னோட செகண்ட் அண்ணி வந்து she breastfeed until 4 years old. Wow. The first girl வந்து she also one of the inspiration for me. ஸோ அவங்க எப்போ சொல்லுவாங்க அபிநயா வந்து 4 வயசு வரைக்கும் பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. she never spent on the formula milk at all அந்த ஜேர்னியில் வந்து. ஸோ அவங்க எப்போ சொல்லக்குள்ளார எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும். அட் சேம் என் ஹஸ்பண்டும் வந்து அதெல்லாம் பார்த்துருக்கனால he knows. ஆனால் சொல்லுவார் இப்படி தான் இருக்கும் போல், யூ பி ஓகே, யூ டோன்ட் வரி, யூ டோன்ட் கிவ் அப், அப்படி தான் சொல்லுவாங்க. நான் ஈவன் அந்த தாட்க்கு வர மாட்டேன், பட் யூ வில் கன்க்ளூட் இட், கிவ் அப் பண்ணிடாது எல்லாம் ஓகேவா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஐம் ஓகே, ஐ கேன் மேனேஜ் இட். ஸோ அந்த ஒரு எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்றதை பார்க்கக்குள்ள மேபி ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம். இன்னொன்று வந்து நாங்கள் அந்த ஜேர்னியில் இருக்கும்போது, அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் இருக்கும்போது ஐ யூஸ்வலி வில் ஹேவ் இம் வித் மீ whenever I do any reading. இல்லை பிகாஸ் வி ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட், அவர் வேறு ஷிஃப்ட்டில் இருக்கிறதுனால சம்டைம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நான் படிக்கிறதெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஸோ சம்ஹவ் எப்படியும் ஷேர் பண்ணிடுவேன். சம்டைம் அவர் மெசேஜ் பார்க்குறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அதை பற்றி பேசுவோம். இன்னைக்கு நான் இதை பற்றி படித்தேன், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? So you made it a point to yes, I educate him as well. Okay. So whatever I didn't know, he also will share. So both of us like exchange the knowledge and the information. So make sure both of us are in the same page. Okay. So அப்படி இருக்கக்குள்ளார நீங்க அத மாதிரினாலும் அவர் ஞாபகம் வச்சுப்பாரு, like vice versa, you remind each other. So அந்த மாதிரி இருக்கக்குள்ளார they will find it that you are not alone and உங்களோட பெயின் அவங்கனாலையும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ he knows that அந்த பெயின் எப்படி இருக்கும். இப்போ breast engorge ஆச்சுன்னா அந்த பெயின் எப்படி இருக்கும், நம்ம என்ன கோ த்ரூ பண்ணுவோம், he understand also. அப்போ 2 பேருமே அந்த சேம் பேஜில் இருக்கக்குள்ளார அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். யூ ஓன்ட் ஃபீல் லைக் யூ ஆர் லெஃப்ட் அவுட். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து அந்த சொல்யூஷனை தேடுவாங்க. ஸோ பேபிக்கும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, அம்மாவுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நினைப்பதே ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் என்னை கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் இஸ் த மோஸ்ட் க்ளோசஸ்ட் டு த அம்மா. ஸோ ஹஸ்பண்ட் அதாவது அம்மாவை சார்ந்தவங்க லைக் அம்மாவோட தங்கை அக்கா இல்லை அம்மா அவங்களோட அம்மாவை டிபெண்ட்ஸ் பண்ணாமல் என் ஒய்ஃபை நானே பார்த்துக்குவேன், என் ஒய்ஃபோட என் குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் நானே அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்தாங்கன்னா ஒய்ஃப்க்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும், இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. யா ஸோ தே ஃபீல் லைக் த ஜர்னி இஸ் நாட் alone. Yes, the partner is coming together and it's all about the love and also the partnership. And what are the tips? இப்போ நீங்கள் 2 பேரும் இதை ரொம்ப ஜேர்னியாக டுகெதராக பண்ணியிருக்கீங்க. வாட் ஆர் த டிப்ஸ் ஃபார் த நியூ பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இதை 2 பேருமே சேர்ந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறீங்க? டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், யங் கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கரெக்டான ஒரு இதில் மைண்ட் செட்டில் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக அந்த ஜேர்னிக்கு போகிறாங்க. and most of the men are very supportive. நான் டெலிவர் பண்ணும் போதும் நான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம அந்த போஸ்ட் செக்அப்லாம் போகணும்னு I've seen most of the guys will follow. Yes, கேரி பண்ணிக்குவாங்க பேபியை வந்து அம்மா கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அவங்க தான் கேரி பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஐ ஃபீல் இது கண்டினியூவாக இருக்கணும்.
ஸோ அது வந்து மேபி நம்ம இப்போ வந்து ஒரு 10ல் ஒரு 5 பேரை நம்ம அப்படி பார்க்கலாம். ஆமாம். அதுவே எல்லாரும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. பிகாஸ் ஐ ஹவ் ஃபேஸ் அ சிச்சுவேஷன் வெர்பை என் ஹஸ்பண்ட் வந்து என்னை டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. கேகேல என்ன பேபிலாம் வச்சுருக்காங்க. திஸ் another one more mother she came alone. ஓகே. அப்போ தான் டெலிவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ பேபியும் I think she went for cesarean. ஓகே. She has no any family support. யாரும் வரல, ஒண்டி தான் வந்திருந்தாங்க பேபி தூக்கிட்டு. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ சேட் ஃபார் ஹர். ஐ வாஸ் லைக் ஈவன் இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க பரவாயில்ல நீ வச்சுக்க நான் வெளியே போயிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் ஷீ டு ஃபீல் எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த இடத்துல. பிகாஸ் ஐ ஆல்சோ நீட் இஸ் ஹெல்ப். பட் ஐ சீங் ஹர் ஐ ஃபீல் ஸோ ஷீ இஸ் ஸ்ட்ராங்கர். வெரி ஸ்ட்ராங் லேடி தான் சொல்ல முடியும் அந்த இடத்துல. வெரி ஸ்ட்ராங் மதர் அந்த இடத்துல பார்க்கக்குள்ளாரு. ஸோ ஐ ஃபீல் எல்லா ஆண்களும் எல்லா அப்பாங்களும் வந்து அந்த ஜேர்னியை வந்து ப்ரெக்னென்சி வரைக்கும் வச்சுக்காம ப்ரோலாங் அன்டில் அந்த ஜேர்னி அந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா ஐ திங்க் ஆல் த கிட்ஸ் வில் ஹேவ் த என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா பிரஸ்ட் மில்க் என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் அது கிட்ஸோட ரைட்ஸ். எவ்ரி கிட்ஸ் ஹேஸ் த ரைட் டு என்ஜாய் த அம்மாஸ் மில்க். வை நம்ம அம்மா வந்து அதை கொடுக்கணுமே. ஸோ அதுக்கு வேண்டிய இந்த இவ்வளோ அது ஒரு ஆளாக இருந்து அதை செய்ய முடியாது. there's a lot of people are involving, especially appa. So I will encourage or urge all the men's new appas, please be with your wife. if can லீவ் எடுத்தாவது இருங்க. அந்த ஒரு தருணம் அப்போதாங்க. அது முடிஞ்சிட்டோன்னே ஒரு 3 months நீங்கள் போய் அந்த பழைய தருணத்தை திரும்பி கொண்டு வர முடியாது. அந்த பேபியோட ஸ்ட்ரக்சரும் மாறிடும். ஸோ அந்த பேபி வந்து பேபியாக இருக்கும்போது தான் அந்த ஒரு மூமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் போய் 2 வருஷம் சென்று ஐயோ என் குழந்தை கூட நான் இருந்துருக்கலாமே, என் ஒய்ஃப் கூட நான் கூட இருந்துருக்கலாமா அப்படின்னு நம்ம worried படக்கூடாது. எப்போதும் ஒரு செய்தி சொல்லுவாங்க, காசு எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் அந்த உறவு அந்த அன்பு அந்த ஒரு தருணத்தில் தான். உங்களால் முடியலன்னா இஸ் ஓகே. பட் இஃப் யூ திங்க் யூ கேன் மேக் இட் மீன்ஸ் ட்ரை அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க. do some checklist for them, remind them like okay check up வர முடியலனாலும் ராத்திரி வந்து உங்களுக்கு சாப்பாடு take care of the mom very well. and wife வந்து share பண்ணுங்க like to the husbands. so make the mindset as a team initially. you are a team அப்படினா அந்த mindset fixed ஆகணும். there's another one more thing also. I have seen that mothersலாம் வந்து like என்ன சொல்லுவாங்க, they pumping their milk, right? Most of the daddies I have seen that அம்மா வந்து தூங்க வச்சிருவாங்க நைட்டு. they will be feeding yes I think I've heard this. kids வந்து அவங்க தான் ஃபீடிங் பண்ணுவாங்க. தென் கிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அம்மாவுக்கும் இனஃப் ஸ்லீப் கிடச்சிரும், நல்லா தூங்கி. பிகாஸ் தூக்கன்றது வந்து ஒரு அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இட்ஸ் நேச்சுரல் விட்டமின். அது ஒரு நேச்சுரல் சப்ளிமெண்ட் மாதிரி தூக்கம் வந்து. ஸோ இட்ஸ் என்னை கேட்டிங்கன்னா நான் நல்லா தூங்கி பல வருஷம் ஆகுது நான் சொல்லுவேன். பிகாஸ் வென் once you are decided to have a kid, a baby, you have to set your mind that தூக்கன்றது வந்து ஒரு லிமிட்டுக்கு வந்துடும் இந்த ஒரு certain ஏஜ்க்கு அப்படின்னு சொல்லி. unless you really have a good support system, like உங்கள் ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்குதுன்னா you are lucky. but I think most of the mothers are not getting that. so most of the mothers are getting about 5 hours 4 hours sleep per day. இது வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம். because I know quite a new mothers, after they give birth they'll share the memes with the sleepy coffee mug. அப்படி தெரிஞ்சிரும் okay mothers are actually they are not getting the right rest because every 3 hours 2 hours they are feeding. because இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா they all live with extended family. ஒரு குடும்பமே எல்லாம் ஒரே வீட்டில் தங்கியிருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. தியர் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். இன்னொன்று அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மில்க்னு ஒன்று இல்லை. நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மில்க்கெல்லாம் இன்னும் வரல. ஸோ ஃபார்முலா மில்க் வந்து ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மதர்ஸ் ஜெனரேஷனில் தான் வந்து. ஸோ அப்படின்னு இருக்கக்குள்ளார அந்த ஜெனரேஷன் கேப். ஸோ இன்னொன்று வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க வேலைக்கு போகல பெண்கள் வந்து. இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறோம். பிகாஸ் வி ஆர் இன் த சிச்சுவேஷன் வி ஹேவ் டு சப்போர்ட் போத். என்ன சொல்லுவாங்கன்னா போத் மேன் அண்ட் விமன் ஹேவ் டு ப்ரொவைட் த என்ன சொல்லுவாங்க ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ளார வி ஹேவ் நோ சாய்ஸ். அந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட்
அந்த சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா தே கேன் கேரி அவுட் அந்த ஜேர்னியை ரொம்ப பீஸாக ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு வர முடியும். ஸோ அதுதான். ஸோ அந்த யங் ஜெனரேஷன் அண்ட் நியூ மதர்ஸ் நியூ ஃபாதர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கூடயே அம்மா கூடயே இருந்தாங்கன்னா எவ்வளோக்கு ஒரு தாய் சந்தோஷமாக இருக்காங்களோ அவளுக்கே அவங்களோட அந்த ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த பேபி சந்தோஷமாக இருப்பாங்க. ஹாப்பி மேம், ஹாப்பி லைஃப், ஹாப்பி பேபி. ஆமாம், சரி, ஹாப்பி ஃபேமிலி அந்த மாதிரி தான். இன்னொன்று இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ் தான். இட்ஸ் நாட் ஐ வுட் சே தட் நான் இப்போ பாப்பாவுக்கு 3 வயசு ஆச்சு. அவங்க 1 வருஷம் அந்த காலகட்டத்தை அந்த 12 மந்த்தில் நான் ஃபேஸ் பண்ண அந்த சேலஞ்சை ஐ எம் நாட் ஃபேஸிங் நவ். அந்த சேலஞ்ச் மாறிடும். இப்போ வந்து வி ஆர் நாட் ரியலி டாக்கிங் மோ ஆன் த ஃபீடிங். அதை பற்றி நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. வி ஆர் மோர் டீலிங் வித் தியர் இமோஷன்ஸ் because they are growing up. So we are curiosity high ஆயிரும். ஸோ அந்த breast feeding journey நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் போனாலும் 2 years போகுதுன்னா ஓகேலா, மினிமம் we would say that 1.5 years சில பேர் கொடுப்பாங்க. அப்படியே ரொம்ப கொடுத்தாலும் 2 years 2.5 years கொடுப்பாங்க எக்ஸ்டெண்டட் breast feedingலாம். அது அவ்வளோ காலம்தான். ஸோ அதை நீங்கள் மறைச்சிட்டு இன்னொரு 20 years பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. there is a lot of benefit at first. ஒரு மதர் நான் வந்து இப்போ ப்ரெக்னென்சி ஜேர்னியில் இருக்கும்போது நான் ஏன் வந்து breast feeding வந்து ஐ வாண்டட் டு பி அ கீ, அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் என்னோட ஜேர்னியில், மதர்ஹுட் ஜேர்னியில் அப்படின்னு நினச்சேன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ், எஸ்பெஷலி விமன். நமக்கு இன்னொன்று வந்து நம்மளோட யூட்ரஸ் வந்து நம்ம breast feeding பண்ணிகிட்டே இருந்தோம்னா இட்ஸ் வில் பி என்ன சொல்லுவாங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். பேக் டு நார்மல் ஷேப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த breast cancer, ovarian cancer இதெல்லாம் ரொம்ப ஹாயாக ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெடியூசஸ் நம்ம லோ பண்ணலாம் அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ரிஸ்க்கை வந்து. இன்னொன்று வந்து பேபியோட இம்யூனிட்டிக்கு, பேபியோட இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பூஸ்டராக இருக்கும், நேச்சுரல் பூஸ்டர். நம்ம வந்து மல்டிவிட்டமின், ஸோ அடிஷ்னலாக போயிட்டு எதுவும் வாங்கி அவங்களுக்கு கொடுக்க வேணாம். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்டாக இருக்கும். பட் மேக் ஷுவர் தட் இப்போ என்னோட விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் வெரி கன்சர்ன் வித் மை டயட் சின்ஸ் த டே ஐ கன்சீவ். நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆனதுலேருந்து ஐ கட் ஆஃப் ப்ராசஸ் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், all this I never touch because I know this one indirectly it will impact the baby's growth and also your production. That's why you say discipline has to come first. Yes. If a mind set பண்ணிட்டீங்கன்னா I doesn't want to eat all this kind of food na சாப்பிடாதீங்க. Okay. Try பண்ணுங்க. Beginning it will be very tough. Everything in the life I believe everything beginning tough-ஆ தான் இருக்கும். But as you goes அது used to retire. But this is not only one person effort. Benefiting and so நான் ஒண்டி செஞ்சா பத்தாது, ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்யணும். ஸோ வீட்டிலையும் அந்த என்வாயர்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். லைக் நோ ஃபாஸ்ட் ஃப்ரிட்ஜ் திறக்கும் போது எல்லாம் லைக் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல் தி ஹெல்தி ஃபுட். எஸ், பிகாஸ் யூ ஆர் பிரிங்கிங் ஒன் என்ன சொல்லணும், ஒரு ஹியூமன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்க. அந்த யூ ஆர் ட்ரூலி ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த கண்ணு வந்து அந்த சின்ன கண்ணா இருக்கு, எதையும் பார்க்காது மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த 5 வருஷம் அந்த பிள்ளை என்னதெல்லாம் பார்க்குதோ நெக்ஸ்ட் இயர்ஸில் நீங்கள் தான் கஷ்டப்படணும். அப்புறம் நல்ல விஷயத்த நீங்கள் காட்டாமல் இருந்தீங்கன்னா அவங்க நல்ல விஷயத்த செய்ய மாட்டாங்க. நல்ல விஷயத்த நம்ம காட்டணும்னா அவங்க நல்ல விஷயத்த செய்வாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த breast feeding ஜேர்னியில் இருக்கக்குள்ளார வந்து பேபி எவ்வளோக்கு அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அந்த ஃபீலே வேறங்க. நீங்கள் பண்ணி பார்த்தது டிஸ்கிரைப் பண்ண முடியல. பிகாஸ் அது வந்து ஃபிசிக்கல் டச். இட்ஸ் லைக் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். more than that. ஸோ அது ஒரு கடவுளோட படைப்பு. ஸோ அந்த கனெக்ஷன், அந்த ஸ்டிமுலேஷன், அந்த ஒரு இப்போ நான் ஆஃபீஸ் போயிடுவேன், நான் யோசிப்பேன், ஐயோ என் குழந்தை, உங்களுக்கு மனசு தோணும் உங்கள் குழந்தை அங்கே அழுவுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கால் பண்ணுவோம் அம்மாவுக்கு உடனே, அம்மா ஸ்ட்ராங்காக இருக்கும், அவளுக்கு பசிக்குதா அப்படின்னு. இங்கே எனக்கு பால் கட்டிட்டு இருக்கோம், அவளுக்கு அங்கே அழுவோம். இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே. ஸோ ஐ ட்ரூலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் திஸ். at the moment I got cried. நான் போய் வாஷ்ரூமில் போய் அழுந்திருக்கேன். ஐயோ என் குழந்தை என் கூட இல்லையே, நம்ம வேலைக்கு போகணுமா அப்படின்னு தோணி இருக்கு. பட் somehow I have managed. Everybody is different. Every pregnancy is different. Even the first child ko second child me different. Never compare. So I always will tell my surrounding people, அதே மாதிரி சாயில கம்பேர் பண்ணாதீங்க, ஒரு அம்மாவையும் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த அம்மா ட்ரை பண்ணுறாங்களா, என்கரேஜ் பண்ணுங்க.
சம்டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் வச்சு நீ ரொம்ப சின்னதாக இருக்கு உன்னால் பிரஸ்ட் ஃபீட்லாம் பண்ண முடியாது. சிலது வந்து அம்மாவாக வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே. சிலது வந்து கிட்ஸ் ஐ மீன் பேபி வந்து லீட் பண்ணுவாங்க. அதை வந்து அப்போ வந்து இட்ஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் மதர் அண்ட் சைல்ட். ஓகே. ஸோ பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் அந்த ஜேர்னியில் வந்துட்டீங்க. இப்போ என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 years நம்ம அந்த ஜேர்னியில் வந்துட்டோம். தி பேபி அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஓகே. உங்களுக்கு தெரியும் என்ன காம்யூனிகேட் பண்ணுறோம், பேபிக்கு பாப்பாக்கும் எனக்கும் தெரியும் நாங்கள் என்ன காம்யூனிகேட் பண்ணுறோம். ஒரு நியூ மதர் வந்து இப்போ லெட்ஸே நீங்கள் உண்மையிலே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா மேக் ஷுவர் யுவர் சரௌண்டிங், ஐ மீன் நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற அந்த ரூமும் சரி உங்கள் வீட்டிலையும் சரி ஒரு நைஸ் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்பெஷலி ஃபார் நியூ மதர்.